வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் இருக்கிற ஒர்க் பர்மிட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, வெளிநாட்டு ஊழியர்கள், அவங்கள குறி வச்சு ஒரு மோசடி சமீபத்தில் நடந்துட்டு வருது. அதாவது எல்லாருக்கும் சிங்க் பாஸ்னு ஒன்று உண்டுங்க சிங்கப்பூரில். அதாவது சிங்க் பாஸ்னால் அது ரொம்ப பர்சனல், அந்தரங்கமானது. அவங்களுக்கான சிங்க் பாஸ் அவங்க தான் வச்சுக்கணும். ஏன்னா அது இருந்ததுன்னா நீங்கள் எல்லா வெப்சைட்டும், கவர்மெண்ட் வெப்சைட்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். எம்ஓஎம் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி உங்கள் ஒர்க் பர்மிட் எப்போது காலாவதி ஆகுது, என்ன ஏது, அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஐசிஏ வெப்சைட் போகலாம், அப்புறம் சிபிஎஃப் வெப்சைட் போகலாம், அப்புறம் கவர்மெண்ட்டு ஐஆர்ஏஎஸ் இருக்குது, அது அந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த சிங்க் பாஸுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மோசடிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நிறைய சிங்க் பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெளிநாட்டு ஊழியர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு நான் உனக்கு 80 வெள்ளி தரேன், $80 தரேன், உங்களுடைய சிங்க் பாஸ் க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் கொடுக்கணும். அதாவது லாகின் ஐடின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க சில பேர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த நேஷ்னல் டே பரேடுக்கு டிக்கெட் வாங்க போகிறோம், அது சிங்க் பாஸ் இருந்தால் தான் முடியும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $500 இது கன்செஷனல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்டிபிக்கு சேலே பண்ண மாட்டாங்க டிக்கெட்டை, ஃப்ரீ தான் அது. அதுவும் ஒரு அதாவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்லாம் கிடையாது, ரேண்டமில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க்கர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வாங்க போகிறோம், அதுக்கு சிங்க் பாஸ் வேணும், நிறைய பேருக்கு நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிம் பாஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக $80 தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதுக்கு ஒத்துட்ருக்காங்க. அதாவது இந்த ஸ்கேமை பண்ணது யாருன்னு, எந்த இனத்தவர்னு சொல்லலை கவர்மெண்ட்டில். ஸோ யார் பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சொன்ன உடனே நிறைய ஒர்க்கர்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, $80 சும்மா தானே வருது, நம்ம சிங்க் பாஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி நீங்கள் இந்த எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லை இந்த ஷாப்பிங் மாலுக்கு வாங்க, இல்லை இந்த நீங்கள் வேலை செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு இருந்தவோ அந்த இடத்துக்கு வாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மோசடிக்காரர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க் பர்மிட்டை ஸ்கேன் பண்ணிட்டாங்க அவங்களோட ஃபோனில். ஏன்னா அது வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. அதனால் 2 சைடும் ஒர்க் பர்மிட்டை ஸ்கேன் பண்ணி, ஏன்னா அதில் தான் அந்த கியூஆர் கோடு என்னென்னலாம் இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்கள்ட்டேருந்து அந்த லாகின் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஐ திங்க் $80 கொடுத்துட்டாங்க போல இருக்கு. கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட 150 ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி சிங்க் பாஸை கொடுத்துட்டு $80 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மோசடிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கு எல்லா சிங்க் பாஸ், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அதை வச்சு அவங்க இந்த லிக்விட் பேன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ஃபைனான்ஷியல் அது ஃபைனான்ஷியல் நிறுவனம் மாதிரி, அது லைசன்ஸ் தான். அதன் மூலம் அப்ளை பண்ணணுன்னா, அதாவது பேமெண்ட் பண்ணலாம். ஒரு இப்போ சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ ஓவர்சீஸுக்கு பேமெண்ட் பண்ணுறது, இல்லை அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இந்த லிக்விட் பே மூலம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஃப்ராடு பிஸ்னஸ் பண்ணி பணம் வருது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா அவங்களால பேங்கிங் சேனல் மூலம் பண்ண முடியாது. ஸோ இது இந்த லிக்விட் பே மூலம் பண்ணாங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அன்லஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி போனால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 லிக்விட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து வாங்கினதில் 30 லிக்விட் பே அக்கௌண்ட்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லிக்விட் பே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை என்கொயரி வந்ததுன்னா, லிக்விட் பே யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, யார் பேரில் இருக்குது அப்படின்னு தான் கவர்மெண்ட்டில் பிடிப்பாங்க. ஸோ அப்போ அது ஒர்க்கர்ஸ் நேமில் இருக்கும். ஸோ அவங்க மாட்டிப்பாங்க. அப்புறம் இந்த மோசடிக்காரங்க இன்னொரு இதுவும் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலம் அவங்க புது லைன் அப்ளை பண்ணியிருக்காங்க. சிம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இருக்குது. அது தவிர அவங்களுக்கு ஒரு புதுசாகவே ஒரு டெலிஃபோன் லைன் மாதிரி வாங்கிடுறாங்க அப்ளை பண்ணி. அதாவது இந்த சிங்க் பாஸை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஒர்க்கர் அப்ளை பண்ணி வாங்கின மாதிரி ஆகிடும். அவருக்கு தான் பில்லெல்லாம் வரும்.
ஸோ அவங்க அந்த இசிம்மை வாங்கிட்டு ஐடிடி கால் பண்ணுறது அது இது அந்த மாதிரி நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பில் வந்து ஒர்க்கர்ஸுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 சிம் கார்டு வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. 1200 ஃப்ராடுலண்ட் சிம் கார்டு. இது அத்தனையும் இந்த ஒர்க்கர்ஸ் பேரில் தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் பேர்லேயும் நிறையா பண்ணியிருக்காங்க, 10 பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இவங்களுக்கு தான் அதுக்கான பில்லு வரும், இவங்க தான் கட்ட வேண்டி வரும். சில கேசஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இந்த மோசடிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த பேங்க்குக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கர் சார்பில் இவங்களே பேசுவாங்க. ஸோ பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஐசி நம்பரோ, பாஸ்போர்ட் நம்பரோ, ஃபின் நம்பரோ சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், அப்படி இப்படின்னு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் தான் இவங்கள்ட்ட இருக்குது, நம்ம தான் கொடுத்துருக்கோமே எல்லாத்தையும். ஆனால் எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸை மாற்றிக்கிறது, இல்லை வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோ எல்லாம் வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆஸ் ஃபார் அஸ் தே ஆர் கன்சர்ன் தே ஹவ் டன் தி வெரிஃபிகேஷன். அப்புறம் அந்த ஃபோன் நம்பரும் உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க அவங்க, ஹேண்ட் ஃபோன் நம்பரும். ஸோ அதையும் கேட்பாங்க. ஸோ அதையும் சொல்லிடுவாங்க அவங்க. அதனால் வந்து 100% பேங்க் வில் பி சாட்டிஸ்ஃபைட். லாஸ் வந்து நமக்கு தான் அப்புறம் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கக்கூடாது. அதாவது இந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சில ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கம்பாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ரிவ்யூஸ் எழுதினீங்கன்னா காசு வரும் அப்படி இப்படிம்பாங்க. இதெல்லாம் தயவு பண்ணி நம்பாதீங்க. ஏன்னா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஒரு ஆத்தரைஸ்டு சோர்ஸஸ்லேருந்து தான் பண்ணோம். இப்போ வந்து ஐஃபோன் ஆப்னால் அது அந்த ஆப் ஸ்டோரோ என்னமோ இருக்குது. அதேமாதிரி சாம்சங்லேயும் அந்த இதுலேருந்து தான், ஆத்தரைஸ்டு இதுலேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். அனாமத்தாக யாராவது அனுப்பிச்சது டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனும் ஹேக் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அதாவது சிங்கப்பூர் சட்டப்படி சிங்க் பாஸுங்கிறது வந்து யாருக்கு இருக்கோ அவர் மாத்திரம்தான் அதை யூஸ் பண்ணணும். அவர் வந்து வேறு யாருக்கும் அதை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. அதாவது ஐடியோ பாஸ்வேர்டு அதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது. குறிப்பாக அவங்க ஏதாவது பணம் தரேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டெம்ப்டேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் மயங்கி உங்கள் சிங்க் பாஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஜெயிலும் $10,000 வரைக்கும் ஃபைனும் விதிக்கப்படலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த அந்த குறிப்பிட்ட ஆளுக்கும் அதே பனிஷ்மெண்ட் உண்டு. யார் மோசடி பண்ணாரோ அவருக்கும் வந்து அதே பனிஷ்மெண்ட் உண்டு. 3 வருஷம் ஜெயிலு, $10,000 ஃபைன் அப்படின்னு உண்டு. அதனால் 2 பேருக்குமே இதில் ஆபத்து. ஸோ யாருமே வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா யாராவது முன்பின் தெரியாதவங்க வந்து நான் உனக்கு பணம் தரேன், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னா உடனே நம்ம வந்து திங்க் பண்ணணும். சும்மா அவங்க $80 வருதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு செய்யவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ எதுக்காக அவனுக்கு வந்து முன்பின் தெரியாத நமக்கு வந்து ஒரு $80 கொடுத்து நம்மள்கிட்ட வாங்குறான். ஸோ ஏதோ பண்ண போகிறான்னு தெரியுது நமக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எப்போவுமே வந்து முன்பின் தெரியாதவங்க ஏதாவது கேட்டாக்க நம்ம எதுவுமே இப்போ பாஸ்போர்ட் காப்பி கொடுங்கிறாங்க, கண்டிப்பாக கொடுக்காதீங்க யாருக்குமே. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் அவங்க ஃப்ராடு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபுல் நேமு, அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபின் நம்பரோ இல்லை பாஸ்போர்ட் நம்பரோ, இதெல்லாம் தான் தேவை. இஷ்யூ டேட்டும் இருக்கும் சில இதெல்லாம், பாஸ்போர்ட்லேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சிங்க் பாஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடும். தே கேன் டூ எனிதிங், என்ன வேணால் பண்ணி உங்கள் பேரில் எல்லாம் பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு தான் அதனுடைய விளைவுகள் வந்து வரும். ஸோ இப்போதைக்கு வந்து சிங்கப்பூர் காவல்துறை வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. 3 மோசடிக்காரர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதில் 2 வந்து பெண்கள், ஒருத்தர் ஆண். வயசு வந்து 25லேருந்து 38 வரைக்கும் தான் 3 பேருக்கும். ரொம்ப யங் ஏஜ் தான். ஸோ ப்ராபப்ளி அவங்க என்ன தெரியல எப்படி அவங்களுக்கு இந்த ஒர்க்கர்ஸோடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. மேபி ஏதாவது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பாஸு அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். எப்படியோ அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கர்ஸை கண்டுபிடிச்சி 150 ஒர்க்கர்ஸ் வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த லிக்விட் பே அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இவங்களோட சிங்க் பாஸும் ஃப்ரீஸ் ஆகிடுது. நோபடி கேன் யூஸ் த சிங்க் பாஸு.
அதே மாதிரி இந்த சிம்மு இதெல்லாம் பண்ணாங்கல்ல, எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் காப்பாற்ற முடியும் ஒர்க்கர்ஸை. இல்லைன்னா எல்லாருக்கும் வந்து பிரச்சனை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கப்புறம். அதாவது இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ஏமாத்துறது ரொம்ப ஒரு மட்டமான ஒரு செயலுங்க. அதாவது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ப்ராபப்ளி அவங்க நினைப்பாங்க இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸ் தான், இவங்களுக்கு வந்து அவ்வளோவா அவேர்னஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பணம் கொடுக்குறோன்னு சொன்னால் மயங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் ஒரு ஸ்கேம் இருக்குது, ஒரு ஏமாற்று வேலையை பண்ணுவாங்க அப்படின்லாம் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு $80 அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் அது. அதனால் அதை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மைண்டு மாறிடும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க யாருமே ப்ரொஃபஷனல்ஸை டார்கெட் பண்ணல. ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருந்தால் அவருக்கு ஓரளவு தெரியும், யார் முன்னுக்கு தெரியாத ஆள் வந்து $80 தரேன்றானே என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. ஸோ தே ஒன்ட் ஃபால் ஃபார் த $80. அதனால் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு லோ இன்கம் குரூப்பை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக 150 பேரை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கதுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது $10,000 ஃபைனும் பண்ணிடணும், 3 வருஷம் ஜெயிலும் கொடுத்துடணும். எந்த விதமான பச்சாதாபமும் காட்டக்கூடாது இவங்களுக்கு. அதே நேரம் சில ஒர்க்கர்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியல, பணம் வருது அதுக்காக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா சிங்க் பாஸுங்கிறது வந்து அவங்களுக்கு பர்சனல் தான். அது யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. அதேமாரி உங்கள் பாஸ்போர்ட்டையும் வந்து எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் இல்லை பணிப்பெண்ணாக இருந்தால் கூட உங்கள் மேடம் கிட்ட கொடுக்கக்கூடாது. அதாவது உங்கள் கையில் தான் வச்சுக்கணும். இதுதான் சட்டப்படி. ஆனால் ப்ராக்டிக்கலாக சில பேர் வந்து ஒரு சேஃப்டிக்காக தரோம் அப்படின்றாங்க. எல்லா எம்ப்ளாயரும் ஒன்றும் தவறாக பண்ண மாட்டாங்க, அதனால் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல என்ன சொல்லுதுன்னு. அதனால் பாஸ்போர்ட் வந்து யார்கிட்டையும் எம்ப்ளாயர்கிட்ட இருக்கவே கூடாது, அதுதான் சட்டம் சொல்லுது. ஸோ இனிமேல் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மோசடிக்காரர்கள் வந்து நம்மளை அணுகினா, எஸ்பெஷலி பணம் தரேன் இதை பண்ணு நீ அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனடியாக டவுட் வரணும். அப்படியே அவர் வந்து ரொம்ப போட்டு சூட்டு டையெல்லாம் போட்டுன்னு வந்து ஒரு இதுவாக பேசினார்னா நம்ம சொல்லிடலாம், சார் நான் என்னுடைய நண்பர்களை வந்து கேட்டுட்டு சொல்கிறேன், இல்லை என்னுடைய பாஸை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி கழிச்சிடலாம். அது ஒன்று தான் எஸ்கேப் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம. அதனால் இனிமேல் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.